நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா மார்கழி மகா உற்சவத்தினுடைய 9ஆம் நாள் வைபவம் இன்னைக்கு ஆண்டாள் மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். இந்த தோழியினுடைய அம்மா இடத்துலையும் பிரார்த்திக்கிற மாதிரி இந்த பாசுரம் இருக்கும். நாங்கள் எல்லாருமே தீபம் சுற்றி வச்சாச்சு. காலையில் நேரத்தில் எழுந்துருச்சு சுற்றி தீபம் வச்சு நாங்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கெல்லாம் தயாராகிட்டோம். உன்னுடைய மகளை நீ எழுப்பு. இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமாக ஆண்டாள் பாருங்கள், போன பாசுரத்தில் நல்லா தோழிகளெல்லாம் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நாங்கள் இத்தனை பேர் கூப்பிட்றோமே, உன்னுடைய புள்ள ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோங்கிறான். நான் இத்தனை சொல்லி கேட்கலையே, நம்ம சொல்கிறோம் எப்போ இப்படி சொல்கிற நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆண்டாள் இந்த மாதிரி வார்த்தையே அந்த இடத்துல இந்த பாசுரத்தில் பயன்படுத்துகிறேன். என்னென்னா, ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்து மந்திரப்பட்டாலும் அவங்க நல்லா தூங்குறாளே நீ சொல்லி எழுப்பி விடு அப்படின்னு அவங்களுடைய மாமிகிட்ட சொல்கிறாங்க. மாமீர் அவளை எழுப்பிடும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். எதுக்கு அப்படின்னா, வைகுந்த வாசனை பாடுவதற்காக. ஆண்டாள் 30 பாசுரத்தில் ஒரு இடத்துல மட்டும் இந்த வைகுந்த வாசனை சொல்லுவார். என்ன, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் நாமம் பலவும், சகசர நாமம் 1008 இருக்குது. இந்த நாமம் பலவும் நவின்றேலோ, இந்த 1008 ஒரு நாமத்துக்கு ஆச்சு தோழி அவன் மாமியர் அவனை எழுப்பிட்டு சொல்ல வைங்கோ அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணியிருப்பா. எப்படி அனுபவிக்கிறான்னு பாருங்கள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய ரூபம் கமல புயலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். திருவடிகளே சரணம்.